எங்க வீட்ல வந்து எப்பவுமே விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப கிராண்டா நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாவே நாங்க இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எப்பவுமே எனக்கு விநாயகர் சதுர்த்தி போனே அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும் உடம்புல. அது அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற ஒரு ஒரு வைப் நம்மளுக்கு கொடுப்பாங்க. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. Presta Premium Women's Wear. Let your body love it. வீட்ல கோவில் இருக்கு. இது ஒரு 40 வருஷமா இருக்கிற ஒரு டெம்பிள். நாங்க சங்கராச்சாரியரே அவரே வந்து பிரதிஷ்டை பண்ண டெம்பிள். எது நம்ம வந்து நினைக்கிறோமோ அது வந்து மனசார நினைச்சு நம்ம அவரோட பேசணும்னா அது வந்து நிறைவேற்றி கொடுக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சாமி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ பேருக்குமா அன்னதானம்? மினிமம் ஒரு 200 பீப்புள்ஸ். அது இல்லாமல் நாங்கள் தனியாக சமைச்சு நிறைய ஃபேமிலிக்கெல்லாம் அனுப்புவோம். ஆக்சுவல் வந்து நாங்கள் தீபாவளியை விட பிள்ளையார் சதுர்த்தி தான் எங்கள் வீட்டில் பெருசாக கொண்டாடுவோம். ஏதாவது காணா போச்சுன்னா மட்டும் நீ பிள்ளையாருப்பா காணா போயிட்டே கண்டுபிடினா அடுத்த நிமிஷம் கண்ணில் காமிச்சிடுவாரு. இப்போ விநாயகரோட வழிபாட்டு முறை எப்படி? நான் 3 நாள் வச்சுப்பேன்பா. அந்த 3 நாள் எப்படிமா நம்ம நைவேத்தியம் வைக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு? சும்மா ஒரு பால் வச்சா கூட போதும். மூட நம்பிக்கையாக இல்லாம ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு ப்ரேயர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இங்க நிறைய நடந்து நான் பார்த்துருக்கேன். நான் ஹலோ ஆல், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், ஆக்ட்ரஸ் காயத்ரி ரகுராம் மேம் வீட்டுக்கு வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கொலு ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே நல்லா போயிட்டு இருந்தது. அண்ட் இப்போ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மேம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் இன்றைக்கி? என்ன ஸ்பெஷல் மேம்? இன்னைக்கு வீட்டில் வந்து நான் காலையில் வந்து சொன்னேன் அம்மா கிட்ட வந்து சக்கரை பொங்கல் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் கொழுக்கட்டை எங்களை வீட்டில் வந்து அது ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ். அதுவும் எங்கள் சிஸ்டர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி திருப்பி யூஎஸ் போயிருக்காவ. ஸோ அதனால் எனக்கு கொழுக்கட்டை வந்து அவளுக்கு ரொம்ப பிரியம். ஸோ அது கொழுக்கட்டை அண்ட் சுண்டல், அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு வந்து பூந்தியும் பிடிக்கும், சக்கரை பூந்தி. ஸோ அதுவும் வந்து ஸ்வீட் பூந்தியும் பிடிக்கும். ஸோ அதனால் அதுவும் பண்ணிடுவோம். ஸோ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பண்டிகைனா விநாயகர் சதுர்த்தி சொல்லுவோம். ஏன்னா விநாயகர் வந்து நம்மளோட ஃப்ரெண்டாகவே நம்ம சின்ன வயசுல நம்ம நினச்சிட்டு வந்திருப்போம். ஸோ உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விநாயகர் சதுர்த்தினா எதை சொல்லுவீங்க? எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க இப்போது வீட்டில் கோவில் இருக்குது. இது ஒரு 40 வருஷமாக இருக்கிற ஒரு டெம்பிள். நாங்கள் சங்கராச்சாரியரே அவரே வந்து பிரதிஷ்டை பண்ண டெம்பிள் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது. நான் எல்லோரும் எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பிள்ளையாரை வணங்கிட்டு டே ஸ்டார்ட் பண்ணுற இது இருக்குது. ஸோ அதனால எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப கிராண்டாக நடக்கும். அதே மாதிரி ஒரு 100 பேருக்கு வந்து நாங்கள் வந்து எப்போவுமே வந்து சாப்பாடு அன்னதானம் கொடுப்போம் நாங்கள் அப்படின்றது தான். ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாகவே நாங்கள் இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அதே மாதிரி வீட்டில் வந்து மண் விநாயகர் வாங்கி நம்ம வந்து சாமி கும்பிட்டு வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் அதுதான். ஸோ சின்ன வயசுல நீங்கள் உங்கள் சிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து இருந்து நல்லா ஒரு ஃபன்னாக போயிருக்கோம் அந்த விநாயகர். ஆமாம், அதுவும் அப்பாலாம் இருக்கும்போது அது ரொம்ப இன்னும் எந்துவாக இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா இருக்கும்போது ரொம்ப அதெல்லாம் வந்து ரொம்ப எடுத்து பண்ணுவார். அண்ட் என்ன சொல்கிறது, அந்த இது சாப்பாடு கொடுக்கும்போதெல்லாம் எந்துவாக இருப்போம் நாங்கள். நான் கொடுக்குறேன்னு. ஸோ அதெல்லாம் சின்ன வயசில் ரொம்ப நிறைய இது இருக்கும். ஸோ அப்போலேருந்தே எங்களுக்கு எங்கள் அப்பா வந்து வி ஹாவ் டு கிவ் அப்படின்றது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு அந்த அன்னதானம்ன்ற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு அந்த பழக்கம் போயிட்டுருக்கிறதுனால அந்த இது வந்து எங்களுக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான். ஸோ நீங்கள் சொல்லிக்க இப்போ ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி நான் அப்பாலாம் இருக்கும்போது பயங்கர எந்துவோம் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரி டைமில் நிறைய வந்து சாப்பாடு அன்னதானம் பண்ணுறது. ஸோ நீங்களும் உங்கள் சிஸ்டருமே சேர்ந்து இந்த அந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி அப்போ ரொம்ப ஜாலியாக போச்சு, ரொம்ப ஃபன்னாக போச்சு. ரொம்ப நாங்கள் வந்து ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு வந்து கடவுளுங்கிறது வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு மூமெண்ட் விநாயகர் சதுர்த்தி அப்போ நடந்தது. நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். எங்கள் கோவிலில் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அண்ட் என்னென்னா எது நம்ம வந்து நினைக்கிறோமோ
அது வந்து மனசார நினச்சி நம்ம அவரோட பேசணும்னா அது வந்து நிறைவேற்றி கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சாமி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம எல்லாருமே நினைப்போம் இந்த மாதிரி சிங்கம் தான் வந்து கிங் ஆஃப் த ஜங்கிள். ஆக்சுவலாக கிங் ஆஃப் த ஜங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் சிங்கம் வந்தால் எல்லாருமே பயந்து ஓடுறது ஒன்று இருக்குது. ஆனால் யானை அவங்களோட ஹேர்டு வரும்போது எல்லாரும் மரியாதையாக அப்படி சைடு போகிறது நம்ம பார்ப்போம். பயந்து போக மாட்டாங்க, சைடு போவாங்க. ஸோ தே ஆர் மோர் ரெஸ்பெக்ட்ஃபுல். இப்போ பலமாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும். அண்ட் அவங்களோட இது வந்து ஒரு ஹேர்டாக தான் அவங்க வந்து போவாங்க அப்படின் போது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எலிஃபெண்ட் இஸ் அ கிரேட் ஸ்ட்ரென்த். அவங்களோட ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் ஸ்பீஷீஸ் வேறு இல்லையா. ஸோ ஒன் ஆஃப் த அவதாரம் அப்படின்றது தான் நான் சொல்வேன். அப்படி இருக்கும்போது நான் அவதாரம்னா நம்ம இந்த அவதாரத்தில் சொல்லலை, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அவதாரம் அப்படின்னும் போது விநாயகர் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து பிள்ளையார் அவரோட இதே வந்து தே ஹாவ் கிரேட் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் எலிஃபெண்ட்டே பார்த்தீங்கன்னா கிரேட் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இருக்கிற அது ஒரு ஹியூமனோட நம்ம இது பண்ணி நம்ம கும்பிடும்போது சிவனோட பிள்ளையாக அவர் வந்து இருக்கும்போது பார்வதி அம்மாவை ஆசைப்பட்டு வளர்த்த ஒரு இது நிறைய கதைகள் நம்ம கேட்டிருக்கோம். முருகருக்கும் விநாயகருக்கும் அந்த மாம்பழ கதையாக இருக்கட்டும். ஸோ அவரை பற்றி எல்லாமே வந்து ஒரு சுட்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து ஒரு ஆப்ஸ்டிக்கல் வந்து லைஃப்பில் யாருக்காவது ஒரு கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து நடக்க விடாமல் பண்ணுறது அப்படின்றதுலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் ஒன்று நடந்தது. பால் கங்காதர் திலக் அவர் தான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து ஒரு ஃபெஸ்டிவலாகவே மாற்றி அந்த கல்ச்சரை வந்து உருவாக்குனது அவர் வந்து முக்கியமான ஒரு ரீசன். ஏன்னா யூனிட்டி. ஸோ இது வந்து விநாயகர் சதுர்த்தி நம்ம சதுர்த்தி அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கும்பிட்டுட்டு இருந்த வழிபாடு நம்ம வீட்டில் வந்து மஞ்சளை பிடிச்சி விநாயகராக வச்சு நம்ம விநாயகரை மனசார நினச்சி இது பண்ணுறது. அது வந்து நம்மளோட யூனிட்டியை கொண்டு வரத்துக்கு நம்ம டு பிரிட்டிஷை ஃபைட் பண்ணுறதுக்கு விநாயகர் சதுர்த்தி ஒரு நாளாக அந்த ஒரு நாள் வந்து எல்லாரும் கூடி நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்ட் ஃபைட் பண்ணணும் அப்படின்றது வந்து அந்த யூனிட்டி காமிச்ச உடனே தான் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து அந்த ஒரு சலசலப்பு வந்தது அவங்களுக்கு. இந்த அளவுக்கு அவங்களுக்கு யூனிட்டி இருக்குது, அப்போது அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து. ஸோ இங்கேயே வந்து விநாயகர் என்ன பண்ணுறாருன்னா ஆப்ஸ்டிக்கலை அங்கேயே உடைக்கிறாரு இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அண்ட் 40 years தான் அங்கே விநாயகரோட சிலை இருக்குல்ல. ஸோ அது நீங்கள் பார்த்து வளர்ந்துருப்பீங்க, அந்த விநாயகரை நீங்கள் பார்த்து வளர்ந்துருப்பீங்க. அந்த விநாயகருக்கு நீங்கள் பூஜை பண்ணியிருக்கீங்களா? பூஜை பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும், அதை நீங்கள் ஃபீல் பண்ண அந்த ஒரு மூமெண்ட்? அது எப்போவுமே எனக்கு விநாயகர் சதுர்த்தி போகணுன்னே அது வந்து எனக்கு வந்து ஒரு 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 கூஸ்பம்ஸ் வரும் உடம்புல. அது அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற ஒரு ஒரு இது ஒரு வைப் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது, யார் என்ன வேணுனாலுமே அதை நிறைவேற்றிருக்காங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட வந்து வேண்டிட்டு போயிருக்காங்க. பேர் சொல்ல விரும்பலை, பட் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட வந்து வேண்டிட்டு போவாங்க. அவங்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கும். அப்புறம் அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையாக இல்லாமல் ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு ப்ரேயர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே நிறையா நடந்து நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது எங்கள் ரோட்டுக்கே ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனாக அவரை நான் பார்க்குறேன் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். என்னோட ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து பெட்டராக சொல்லுவாங்க. அவங்க வந்திருக்காங்க, கூப்பிடலாமா? அம்மா கூப்பிட்டுடலாம். வணக்கம்மா. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்மா. எல்லா பிள்ளையார் எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும். நன்றிம்மா. இப்போதான் மேம் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னை விட அம்மா கிட்ட நிறைய பேர் நம்ம பேசலான்ட்டு. 40 வருஷத்து பிள்ளையார் எங்கள் பிள்ளையார். இவருக்கு சங்கராச்சாரியா இருக்கார் இல்லையாம்மா, பெரியவர். அவர் அஷ்டபந்தனம் கொடுத்து வச்ச பிள்ளையார் அது எங்களுக்கு. அதனால் அது ரொம்ப விசேஷமான பிள்ளையார். இந்த ஏரியாக்கே காவல் தெய்வம் மாதிரி எங்களுக்கு. காவல் தெய்வம் மாதிரி எங்கள் ஃபேமிலிக்கு பயங்கர காவல் தெய்வம். எதாக இருந்தாலும் ப்ரொடெக்ஷன் அவரை வேண்டிக்கிட்டே வச்சுக்கோமா, கரெக்டாக சக்ஸஸாக நடக்கும். ஏதாவது காணா போச்சுன்னா மட்டும் நீ பிள்ளையாருப்பா காணாம போயிட்டே கண்டுபிடினா அடுத்த நிமிஷம் கண்ணில் காமிச்சிடுவார். ஒன்றுமே இல்லை. அமெரிக்காவில் என் பொண்ணு பெரிய பொண்ணு இருக்கா சுஜா, அவளோட அந்த சீடி எங்கே வச்சு காணோம் தேடுற வீடு ஃபுல்லாக தேடுறேன், கிடைக்கவே இல்லைம்மா. நான்
நம்ம பிள்ளையாரை நினச்சி நீ போய் தேடி உடனே கிடைக்கும்னு. அடுத்த நிமிஷம் கிடச்சிது காயு, ஓஹோஹோ. அடுத்த நிமிஷம் கிடச்சிது. அம்மா ஃபஸ்ட்டு நீ பிள்ளையாருக்கு தேங்காய் உடச்சிடு அப்படின்பா. ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்ஸ். ஸோ அதனால அவர் இந்த ஏரியாக்கே வந்து அதனால் என்னோட அசிஸ்டன்ஸு டான்ஸர்ஸ் எல்லாமே ரொம்ப நம்பிக்கை. ஒரு சாங் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இங்கே வந்து 100 தேங்காய் உடச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்போம். நிறைய பேர் சொல்ல விரும்பல, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட அவங்க வந்து வேண்டிக்கிட்டு எல்லாம் பரிகாரம்லாம் பண்ணுவாங்க. நான் பார்க்க தான் குட்டி பிள்ளையாரு, ஆனால் சக்தி தாசி. சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே ஓகே. ஆக்சுவல் வந்து நாங்கள் தீபாவளியை விட பிள்ளையார் சதுர்த்தி தான் எங்கள் வீட்டில் பெருசாக கொண்டாடுவோம். அதுவும் எங்கள் அப்பா இருக்கும்போது எல்லா ஃபேமிலியும் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அன்றைக்கி பயங்கர விருந்து தான், வடை தான், பாயசம் தான், சாப்பாடு தான். அப்புறம் வந்து ஏழைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறது, எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பகவான் தான் காப்பாற்றணும். கடவுளோட பிளெஸிங் எப்பவுமே இருக்கும்மா. அண்ட் இப்போ கூட எல்லாருக்குமே அன்னதானம் பண்ணி முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க, களைப்பா இருக்கீங்க. எவ்வளோ பேருக்குமா அன்னதானம் பண்ணி? மினிமம் ஒரு 200 பீப்புள்ஸ்க்குமா. ஒரு 100 பீப்புள்ஸ்க்கு போட்டெலாம் கொடுப்போம். அது இல்லாமல் நாங்கள் தனியாக சமைச்சு நிறைய ஃபேமிலிக்கு எல்லாம் அனுப்புவோம். இப்போ மேம் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். உங்களோட சின்ன வயசுல மறக்க முடியாத ஒரு விநாயகர் சதுர்த்தி நிகழ்வு சொல்லுங்கம்மா. அப்போ உங்ககிட்ட நாங்கள் கேட்கணும்னா உங்களோட நினைவுகள்லாம் நிறைய இருக்கும்ல. என்ன மாதிரி அதிசயங்களா இல்லைனா அதிசயங்களாகவும் இருக்கலாமா? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரிலாம் இல்லை. அதில் வேற என்னோட ஃப்ரெண்ட், அவர் பேர் சொல்ல விரும்பலை, அவர் படங்கள் எல்லாம் ஒரு அளவுக்கு ஃப்ளாப்பாகவே இருந்தது. நான் சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு நான் தேங்காய் உடைக்க போகிறேன், ஆனால் உனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனால் நீ வரணும், தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு, பார்க்கலாம் பிள்ளையார் எல்லாம் செய்து பார்க்கலாம் அப்படின்னாரு. அந்த படம் பயங்கர சக்ஸஸ் ஆச்சு, ஹிட் ஆச்சு. ஸ்டேட் அவார்ட் வர அளவுக்கு நேஷனல் அவார்டு கூட கிடைச்சது. தெரியல, ஞாபகம் இல்லை. வந்து ஆமாம், அவங்க ஒய்ஃபோட வந்து அவருக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, வந்து தேங்காய் உடைச்சதை பார்த்துட்டு போனார். அதே மாதிரி பிள்ளையாருக்கு பால் குடிக்கும் நடுவில் ஒரு பொருளை வந்து நீங்களாம் ஞாபகம் இருக்காது? ஞாபகம் இல்லை, அப்போல்லாம் ரொம்ப சின்னவங்களா இருந்திருப்பாங்க. பிள்ளையார் பால் குடிக்குதுன்னு ஒரே பொருள். அப்போ வந்து எல்லாரும் சொல்லும்போது எனக்கும் ஒரு மனசு இருந்துச்சு, நம்மளும் பிள்ளையாருக்கு பால் வச்சு பார்க்கலாம், ஸ்பூனில் குடிக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து வச்சு பார்த்தா அது குடிக்குதா என்னன்னு தெரியல. இருந்தாலும் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி பால் குடிச்சுதா? குடிச்சது, பால் குடிச்சது அப்படின்னு. அப்படி டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம கடவுளை எப்பவுமே நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லை இருந்தாலும் நம்மளுக்கு மனசில் நம்ம பிள்ளையார் குடிக்குதான் பார்க்கலான்னு ஒரு ஆசை வரும், ஆர்வம் வரும். ஆனால் வாய்கிட்ட வச்சா அது பால் எங்கே போச்சு போகுது. அது வந்து அந்த கல் எப்பவுமே இழுத்துக்கும் இல்லையா? ஸோ அது போனவுடனே எனக்கு ஒரே ஷாக்கு, நிஜமாவே பிள்ளையார் பால் குடிச்சுதா, இது என்ன அதிசயம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதான் பிள்ளையார் பால் குடிச்சுது. என் ஃப்ரெண்டு வேற ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அது குடிச்சது இல்லை, அது வந்து சயின்டிஃபிக்கலாக பார்த்தாச்சுன்னா அந்த கல்லுக்கு அது இட் இல் கிராப். இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்போ அன்னைக்கு காலையில இருந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும்? விநாயகருக்கு என்னெல்லாம் வைக்கணும், என்னெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவருக்கு? ஆக்சுவல் காலையில் எழுந்து இந்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இன்னும் நான் சாப்பிடல ஒன்றும். காலைல காஃபி சாப்பிட்டு போயிட்டு ஆக்சுவல் கொழுக்கட்டையெல்லாம் நான் முந்தையெல்லாம் என்னால் பண்ண முடியும், இப்போ என்னால் முடியறதில்ல. அதனால் சுண்டல் பண்ணுவோம், கொழுக்கட்டை பண்ணுவோம், பாயசம் பண்ணுவோம், சக்கரை பொங்கல் பண்ணுவோம், புளி சாதம் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணி வடை பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணி சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம். நல்லா சாப்பிடுவோம். வீட்டில் ஃபேமிலியாக எல்லாம் பயங்கர கெட்டுக்கச்சராக இருக்கும். பிள்ளையாரை வச்சு நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். அன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தியும் போது பிள்ளையார் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். ஆமாம், அது ஃபேமிலியே சந்தோஷமாக இருக்கு. நிறைய பேர் வருவோம் வீட்டுக்கு வந்து, எல்லாருமே கலந்துப்பாங்க எல்லாரும். இப்போ விநாயகரோட வழிபாட்டு முறை எப்படிமா? ஏன்னா 3 நாள் வீட்டில் சில பேர்லாம் வந்து ஒரு நாளில் எடுத்துருவாங்க, சில பேர் வந்து 3 நாள். நான் 3 நாள் வச்சுப்பேன்ப்பா. இந்த பிள்ளையார் 3 நாள் இருக்கும் இங்கேயே. இருந்துட்டு 3ஆவது நாள் கிணத்துல போடுவோம், இல்லைன்னா இந்த பசங்கள்லாம் கொண்டு போய் கடலில் போட்டு வந்துடுவாங்க. அந்த 3 நாள் எப்படிமா நம்ம நைவேத்தியம் வைக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? ஒன்றுமே இல்லை, நான் சும்மா ஒரு பால் வச்சா கூட போதும். விநாயகருக்கு பிடிச்சது வந்து லட்டு, ஸ்வீட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பேசிக்கா. ஸோ அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சிருவாங்க, இல்லை சக்கரை பால் போட்டு வச்ச கூட எல்லாமே ஏற்றுப்பாரு. லாஸ்ட் டைம் நாங்கள் கொலுக்கு வந்தப்போ சுஜா மேம் இருந்தாங்க. இந்த வாட்டி நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு அவங்க மிஸ் பண்ணுறோம். மேம் கிட்ட பேசலாமா?
கண்டிப்பா நான் தூங்கிட்டு இருப்பேன். இது வந்து இந்த டைம் வந்து இட்ஸ் அன்டைம் ஃபார் ஹர். 1 o'clock அவ பெட்ல இருப்பா. ரொம்ப கோச்சுப்பா. ஆமா, ஏன்னா வந்து அவ மேக்கப்போட இருக்கணும் கேமரா. ஆனா ஃபுல்லா பிள்ளையார் அபிஷேகம்லாம் ஃபுல்லா பாஸா. ஸோ ஏன் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அவங்களால வர முடியல இந்த டைம்? இல்ல அவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் தான் வருவாங்க. அந்த 1 month சம்டைம்ஸ் 1 month வருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் அவங்க இன்னும் கொஞ்சம் லாங்கர் டைம். ஏன்னா பசங்க வந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அக்காவும் வந்து அதில் வந்து ஓகே எந்த ஃபீல்டில் நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுல இருக்கா. ஸோ இந்த இயர் எண்ட் அவள் வந்து இந்தியாவுக்கு வரா. ஸோ எஸ்பெஷலி சின்ன பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆசை நடிக்கிறதுக்கு. அண்ட் அவ ட்ரை பண்ணுறதுக்கு வந்து லான்ச் பண்ணுறதுக்கு அக்கா ரெடியாக இருக்கா. ஸோ அதே சமயத்தில் செகண்ட் டாட்டர் ஃபர்ஸ்ட் டாட்டர் வந்து மெடிசன் படிச்சுட்டு இருக்கிறதுனால அவள் அங்கே படிக்கிறா. ஸோ அவளுக்கும் ஆனால் சூப்பர், அவளும் வெரி ஃபோட்டோஜெனிக் அண்ட் நல்லா டான்ஸ் ஆடுவா, நல்ல டேலண்ட்டு ஃபர்ஸ்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அவங்களும் சூப்பர் இது. ஸோ 2 பேருமே ஈக்குவலி டேலண்டட். அண்ட் பெரியவன் இங்கே பார்த்தீங்க நீங்கள், அவன் வந்து இஸ் இன்டு மியூசிக் அண்ட் ஏஎல் விஜய் சார் கூட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹி இஸ் கோயிங் ஆன், அது நல்லா போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வரணும், அவங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ஒரு நெப்போ கிட்டாக இல்லாமல் எல்லாமே முறைப்படி கற்றுக்கிட்டு. ஸோ இப்போல்லாம் நெப்போ கிட்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போன்னு இல்லை, எப்போவுமே கிடையாது ஆக்சுவலாக. அது சம்டைம்ஸ் வந்து யாராவது ஒரு இன்ஃபீரியராக வந்து நம்ம படும்போது நம்மளை நெப்போ கிட்டுன்னு பிராண்ட் பண்ணுறதுல வந்து இருப்பாங்க. ஸோ அதுதானே தவிர நம்மளுக்கு வந்து நெப்போட்டிசம்லாம் கிடையாது. நானும் 14 வயசுலேருந்து ஆடி 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 தான் வந்திருக்கேன். ஸோ லாட் ஆஃப் ஹர்டில்ஸ் நானும் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இட் இஸ் நாட் அ சிம்பிள் திங். நம்ம வந்து ஒரு டேலண்ட் இருந்தால் அந்த டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி வரத்துக்கு எல்லாமே இருக்கணும். என் மூஞ்சி அழகாக இருக்கணும், உடம்பு ஒழுங்காக வச்சுருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லா சாக்ரிஃபைஸஸும் இருக்கணும். அப்போ தான் நம்ம நல்லா வந்து ஷைன் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸில் அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வாட் எவர் ஹேர்டில் அது வந்து நம்ம வந்து அது பயப்படக்கூடாது. நம்ம அந்த ஹேர்டில்ஸை பயப்படாமல், ஏன்னா சினி இண்டஸ்ட்ரியும் சரி பாலிட்டிக்ஸும் சரி ப்ரூட்டலாக தான் இருக்கும். எதுவுமே வந்து நம்மளுக்கு ஈஸி கேக் வாக் கிடையாது. ஸோ அதனால வந்து ரைட் ஃப்ரம் விஜய் சார், ஆக்டர் விஜய் சாராக இருக்கட்டும் சரி, அஜித் சாராக இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலுமே அவங்க ஹேர்டில்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ அதனால வந்து இது வந்து எல்லாரும் நெப்போட்டிசம் கிட்லாம் கிடையாது. பேக்ரவுண்ட் இல்லாமல் வர்றவங்களும் வந்து அவங்க வந்து டேலண்ட் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அவங்களும் பெஸ்ட் டேலண்ட்டு. நெப்போட்டிசம் ஐ மீன் ஒருத்தரோட வாரிசு வராங்கன்னா அவங்களுக்கு டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க. வரணும்னு அப்படின்னு ஆசைப்படுறேன் நான், அவ்வளோதான். ஏன்னா அவங்க அந்த லேர்னிங்லேருந்தே வந்தாங்கன்னா அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸில் இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து பார்க்கலாம், வெள்ளித்திரையில் பார்க்கலாம். அதான் அதில் இந்த ஆப்ஸ்டிக்கல்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு விநாயகர் இருக்காரு. வா, சூப்பராக ரிலேட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ அம்மா சின்ன வயசில் உங்களுக்கு வந்து விநாயகரோட கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய. அதான் இந்த எஸ்பெஷலி எனக்கு இந்த மாம்பழ கதை தான் ரொம்ப பிடிச்ச கதை. அது எல்லா குழந்தைகளுக்கும் தெரிகிற ஒரு கதை இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி விநாயகரோட காவலுக்கு பார்வதிக்காக வெளியில் வெயிட் பண்ணி, பார்வதி அம்மாக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சிவன் வந்து உள்ள விடாததுக்கு கோச்சிக்கிட்டதுனால அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் வந்து என்னதான் ஒரு மித்தலாஜிக்கல் கதையாக இருந்தாலும் அதுக்கு டீப் மீனிங் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டீப் மீனிங் தான் நம்ம போகணுமே தவிர ஓவரால் என்ன ஏன் சிவன் எதுக்கு பையனை போய் வெட்டுவாங்களா, ஒரு வெளியில் நிற்கிறவன் வெட்டலாமா அப்படின்ற அப்படி இல்லை. அதுக்கு ஒரு டீப் மீனிங் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்றது தான். அதனால நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், கேலி கிண்டலாக இருக்கட்டும், மூட நம்பிக்கைன்ற சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் சொல்கிறவங்க இன்னும் இருக்காங்க. அது அவங்களோட சைட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து புரிதல் வேற. சில பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அது வந்து புரிதல் வந்து இன்டெப்த்தாக போய் பார்க்கறது தான் நான் சொல்லுவேன். ஸோ இது நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கன்வே பண்ணுறது இதுதான் ஈஸி வே ஆஃப் டெல்லிங் த ஸ்டோரி. நம்ம இன்டெப்த்தாக சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதுதான் வந்து இதோட மீனிங் இதுமா அப்படின்றது வந்து சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக தான். அண்ட் அம்மா, நீங்கள் அப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி உருவான அந்த ஒரு கதை எங்களுக்காக ஒரு ஷார்ட்டாக சொல்ல முடியுமா? ஆவணி மாதம் சதுர்த்தி வர்றது தான் பிள்ளையார் சதுர்த்தி. அவரோட பர்த்டே இன்னைக்கு தான் அவரோட பர்த்டே. அவரோட பர்த்டே தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடிட்டு இருக்கோம். எங்களுக்காக வந்து விநாயகர் அகவல் 2 பேரும் சொல்ல முடியுமா?
எனக்கு சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் தான் தெரியும். ஓகே. தமிழ்ல சொல்ல வராது. இல்ல நீங்க என்ன பிராமணன்னு சொல்லி நீங்க கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல. இல்ல. ஓகே. ஸோ அதாலும் எனக்கு வந்து சொல்றதுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து விநாயகருக்கு எப்பவுமே எடுத்து வைக்கிற ஒரு ஸ்லோகம். அது என்னன்னா ஓம் கணானாம் த்வா கணபதின் ஹவாமஹே கவிம் கவிம் நாம் உபவஸ்திரவஸ்தமம் ஜேஷராஜ்யம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதஹான ஸ்ருண்வன்னுதிபி சீதசாதனம் ஓம் மகாகணபதே நம ஓம் லம்போதராய நம ஓம் விக்னேஸ்வராய நம. அம்மா மூஷிக வாகன மோகன ஹஸ்தா சாமர கர்மா விளம்பித சூத்ரா வாமன ரூபா மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே. இது விநாயகர் சதுர்த்தி அப்போ இல்லைம்மா நான் டெய்லி சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து நம்ம விநாயகர் ஸ்லோகம் தான் வந்து எனி ப்ரேயருக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் ஸ்லோகம் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு ஓமம் பண்ணுறோம் வீட்டில் அப்படின்னா கூட கணபதி ஓமம் பண்ணிட்டு தான் பிள்ளையாரோட ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் நம்ம வந்து அடுத்தது புஷ்ப மந்திரம் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் சொல்லிட்டதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க பூஜையை. ஸோ விநாயகர் தான் வந்து பிள்ளையார் சுழின்னு சொல்றதுக்கு அதான் காரணம். பிகாஸ் ஹீ ஸ்டார்ட்ஸ் எவ்ரிதிங். அவரை நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் காலடி வச்சா எல்லாம் சக்சஸ். அதே என்ன அதனால தான் சொன்னேன் நான் இந்த எர்த்தோட நான் வந்து ஜங்கிள்னு சொல்லிட்டேன். எர்த்தோட ராஜாவே எலிஃபென்ட் தான். ஸோ எர்த்தோட இதே வந்து கணபதியோட இதுதான் அப்படின்றது தான் நான் சொல்வேன் நான். ஸோ வந்து விநாயகர் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டோம். அதே டைமில் உங்களோட மெமரிஸ் பற்றியுமே எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. ஸோ அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குமே இதே மாதிரி நாங்கள் கலாட்டாலேருந்து வந்துடுறோம். எங்களுக்கு இன்டர்வியூ கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. விளக்கேத்தும் எண்ணெய் நாளே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. Presta Premium Women's Wear. Let your body love it.